सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं शिवदूतं समाश्रये। நாம் பாரத தேசத்தில் தொன்று சிறந்த தர்மங்களை அனுஷ்டிப்பதற்காக மகரிஷிகள் சாமானிய தர்மங்கள் முதல் விசேஷ தர்மங்கள் வரை நமக்கு போதித்து அருள் இருக்கிறார். அதில் இந்த ஜென்மா ஏற்பட்டவுடன் நாம் எப்பொழுதும் காலை முதல் இரவு வரை அனைத்தையும் இறை நோக்கத்துடனே பார்த்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக உலகத்தில் அத்தனை விதமான ஒரு ஏற்பாடுகளை அவர் செய்து வைத்து, இந்த ஊர் நமக்கு டிக்கெட் வாங்கிட்டு வர மாதிரி கொஞ்ச நாளைக்கு இங்க வந்துடும். இத்தனை நாள் எப்ப ஏறினது யாராலையும் சொல்ல முடியாது. எத்தனையோ ஜோசியர்கள் இருக்கலாம், எத்தனையோ மகான்கள் இருக்கலாம், சொல்ல முடியாது. சாஸ்திரமே ஜாதசி துருவோ மிருத்யுங்கிறது தான் சொல்லி. அதனால இருக்கும் பொழுதும் நாம் நல்லதையே நினைத்து, நல்லதையே பேசி, நல்லதையே செய்து ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த உடம்புல சக்தி எல்லாம் இருக்கும் பொழுதே, இந்திரியங்கள்லாம் நம்ம சொன்னபடி கேட்கும் பொழுதே நாம் நல்ல காரியத்தை செய்து பழக வேண்டும். இன்றைய தினம் சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதாவினுடைய பரிபூர்ண கருணையினாலும் அன்புக்குரிய கிருஷ்ணானந்த சரஸ்வதி சுவாமிகள் சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து காயத்ரி நிலையம் என்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பஞ்சமம் காரிய சித்தி என்று 5 முறை ஒரு காரியத்தை செய்தோமையானால் கண்டிப்பாக சித்தியா 5 நாட்களை சேர்ந்தெடுத்து அது பஞ்சாயத்தன தேவதாமந்திர சகித சண்டி ஹோமமானது இங்கு நடைபெறுகிறது. இன்றைய தினம் சூரிய மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது. நாளைய தினம் வைஷ்ணவபரமாக இருக்கக்கூடிய நரசிம்ம மந்திர சகித சண்டி ஹோமம் நடைபெறும். அதே மாதிரி அவர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாராயணங்கள் இதெல்லாம் இங்கே அவர்கள் சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் குழந்தைகள்லாம் இங்கே நமக்கு ஒரு சாஸ்திரிய நடனங்களை ஆடி நம்ம கண்கள் எல்லாம் குளிர வைத்தார்கள். இப்பதான் மஸ்கட்ல சண்டி ஹோமம் நடந்தது. அங்க மதுரையிலிருந்து சிவாச்சாரியாரெல்லாம் வந்து மீனாட்சி கல்யாணம் செய்தார்கள். சொல்ல போனா அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன குழந்தை ஆமா, குழந்தை அப்படியே 2 பேரும் போயிடுச்சு. அப்படியே அந்த குழந்தைய உட்கார்ந்து வச்சு இது பண்ணினதெல்லாம் தத்ரூபமாக இருந்தது. இது எல்லாமே எதுக்குன்னா, நாம உணர்வு பூர்வமா ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டும். எங்க வாத்தியார் எங்களுக்கு பாடசாலையில முதல்ல சொல்லி கொடுத்தது, படுக்கையை விட்டு எழுந்தாச்சுன்னா சோப்பை எடுத்துட்டு போயிடணும். படுக்கையை எழுந்ததுக்கு அப்புறம் முதுகில் நினைச்சு காலை வளைச்சு கையை வளைச்சு இப்படியே உட்கார்ந்து சோப்பை எடுத்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி பெரியவர்கள் ரொம்ப அலட்டி பேசக்கூடாது. இதெல்லாம் தான் சிறு வயசுல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. எந்த வேலை செஞ்சாலும் உணர்வு பூர்வமா நீ செய்ய பழகணும். சாப்பிட உட்கார்ந்தா கூட நான் இப்பொழுது இந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறேன். இப்ப நாம என்ன பண்றோம், பஃபே சிஸ்டம்ங்கிறோம், அந்த மாதிரி எதை சாப்பிட்றோம்னு நமக்கு தெரியல. புரியுதா? சுகமா ஜீவிடான்னா ஸ்விக்கியில வாங்கி சாப்பிட்டு உடம்பு இருக்கலாம். புரியுது? அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, உணர்வு பூர்வமாக நாம
வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்குதான் அப்பா அம்மாட்ட இருந்தா கூட ரொம்ப செல்ல கொடுத்து கெடுத்து விடுவார்கள் என்றுதான் அந்த காலத்துல குருகுல கல்வி வைத்தார்கள். வாத்தியார் உணர்வு மயமா ஆக்கக்கூடிய தகுதியுடையவர் குரு. சம்சார விருட்சம் ஆரூடா வதந்தி நிரகாரணவே ஏனோ திருத்தமிதம் விஸ்வம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மள பெற்றாச்சு வளர்ந்தாச்சுன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருக்கும். அம்மா நம்மள கொஞ்சம் கடிசா பேசினா அப்பா உடனே காப்பாற்றுவார், அப்பா கடிசா பேசினா அம்மா காப்பாற்றுவார். இது செல்ல கொடுத்தே கெட்டுவிடும். அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல ராஜா குழந்தை இல்லாம கூட குருகுலத்துக்கு அனுப்புவாரு. ராஜாவுக்கு சௌகரியம் இல்லாததா குழந்தைய வளர்க்கறதுக்கு. ஏன் குருகுலம் அமைச்சாருன்னா, பண்படுத்தப்பட்ட கல்வியும் உணர்வு பூர்வமா இவன் வாழ்ந்து இவனும் ஆனந்தத்தை அடைஞ்சு பல பேருக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்படுத்தப்பட்ட கல்வியை இவன் கற்று ஆனந்த ஸ்வரூபமாக இருந்து இந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதற்கு தான் குருகுல கல்வியானது ஏற்பட்டது. இப்ப என்னதான் நமக்கு குருவத்தர் கூட இருந்தாலும் அவருடைய அனுகிரக விசேஷம் நம்முள்ள நிறைய இயக்கும். அப்படித்தான் நாங்கெல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். சுவாமியோட அனுபவமாகட்டும், என்னுடைய அனுபவமாகட்டும். ஆனா அது எல்லாமே ஆச்சாரியா பாதம் மாதத்தே பாதம் சிஷ்ய சுமேதையா பாதம் பிரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமே நெஞ்சாங்க. குருன்னா கடைசிக்கு கூடயே அவர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வர மாட்டார். அவர் கொஞ்சம் தான் ஆரம்பிச்சு விடுவார். ஆச்சாரியா பாதமாதத்தே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிஷ்யன் பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா. சில பேர் குரு பக்கத்துல திடீர்னு இருப்பான், இவர் எனக்கு ஒன்றும் சொல்லி தரல, இவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உணர்றதுக்கே அவனுக்கு 70 வயசு ஆயிடும் சொல்லிட்டு அவனுக்கு. அதனால என்ன அப்படின்னா, ஆச்சாரியங்கிற ஒரு காப்பு ஆரம்பிச்சு கொடுப்பான். அப்புறம் இவனுடைய மேதா சக்தியினால இவன் அரப்பங்க ஆகணும். ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா. அதுக்கப்புறம் கூட படிப்பவர்களோட கலந்து வேற எதுவும் ரொம்பெல்லாம் அடிக்காம சினிமா பாட்டெல்லாம் பாடாம வாயிலே வராத பாட்டெல்லாம் குழந்தைகள் பாடினாரு பாடி அதை பார்த்து வச்சுக்கிறான். எங்க மாறி முந்தாரின்னா என்னமா அது பாடிட்டு இருக்கு. அதுக்கு போய் இந்த பாட்டி ஏதாவது கிருஷ்ணாராமன் சொல்லக்கூடாதா, அது தனுஷ் ஆடினாமா என் குழந்தை ஆடினான் அப்படிங்கிறான் சொல்லிட்டு அவங்களுக்கு. அதனால இது என்னடா இது, இதெல்லாம் போகணும்னா சண்டி கோபத்துக்கு வந்தாதான் இந்த சண்டி தர்மம்லாம் போகும். அதனால என்னன்னா, இப்ப ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா. அதுக்கப்புறம் என்னன்னா, கூட இருக்கிறவாரோட நாம புறம் பேசாமல் எத்தனை சாஸ்திரத்தை கடந்து எடுத்தாலும் என்னடா மிச்சம்னா, பரோபகாரம் புண்ணியாய பாப்பாய பரப்பீடணும். பிறரை பத்தி பேசினாலே தோஷம்னு சாஸ்திரம். அதனால அதை பேசாம நல்ல விஷயத்தை பேசி நாம படிச்ச விஷயத்தை பகிர்ந்து, அப்படி பகிர்ந்தோமே ஆனால் அது முக்கா பங்கா. அப்புறமா என்ன முக்கா பங்கு தானா, காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பாதம் காலக்கிரமே. அது காலம் போக போக நமக்கு முழுமையானதா. இதுதான் சாஸ்திரம் கூறின உண்மை. அதனால இன்னைக்கு குழந்தைகள்லாம் இங்க உணர்வு மயமா அவர்கள் ஆடினார்கள். ஆனா என்ன அப்படின்னா, அந்த அந்த ஒரு சாஸ்திரிய சங்கீதத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் அப்ப என்னன்னா, உணர்வு பூர்வமா அந்த வேலையில ஒன்றினதுனாலதான் அவர்களால் அவ்வளவு திறமையாக ஆட முடியும். அது மாதிரி உணர்வு மயமாக நாம் ஆகணுமே ஆனால் நமக்கு நம்ம இந்திரியங்கள் தான் நம்ம சொன்னபடி கேட்கணும். அப்ப நம்ம புத்தி நமக்கு சரியா இருக்கும், மனசுலையும் வேற்றுமைகள் வராமல் இருக்கணும். அதனால மனசு 2 வேலை, சங்கல்ப விகல்பாத்மகம் மனா நிச்சயாத்மிகா புத்தி. இது எல்லாம் சொன்னது கேட்கணும்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு குரு உபதேசம், நல்ல உபதேசம், நல்லவர்களோட சேர்க்கை இப்படி இருக்கணும். ஏன்னா சுரந்தன் ராஜா தான் காட்டுக்கு போற தேவி மகாத்மத்தை எடுத்து பார்த்தோம்னா எத்தனையோ சாமான்கள் எல்லாம் பார்த்து வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணி மனைவி புத்திரன் எல்லாரும் அவர்
அவருடைய படத்தெல்லாம் எடுத்துட்டோம்னா அவரும் காட்டுக்கு போறாரு. ஏன் பார்க்க போறாரு அப்படின்னா அங்க போனாதான் நிம்மதி இல்லைன்னா அங்கதான் யாரோ ஒருத்தர் நல்ல குரு இருப்பார், ஒரு தபஸ்விகள்லாம் இருப்பார்கள். அங்க போனா நமக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும் அப்படின்னு தான் அவர்கள் இருவரும் போறார்கள். அப்பொழுது அவர்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த தேவி மகாத்மியம். அது ஞான சாஸ்திரமும் அதுல கலந்துருக்கு. நமக்கு அம்பாள் சும்படி சும்பன் ரத்த பீஜன் சண்டன் முண்டன் இது அத்தனை பேரையும் சம்பாதம் பண்றாருன்னா அது அத்தனையும் நம்மள்டே இருக்கு. நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா யுகத்தோறும் பகவான் அவதரிப்பேன்னா இப்ப பகவானை யோஜனை பண்றாரு. என்ன காரணம் அப்படின்னா அவர் திட்டம் போட்டு இருக்காரு. நம்மள ரொம்ப போட்டு செய்யா மாதிரி அவர் இந்து போய் நம்ம அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல ஒரு கம்சன் இருந்தா ஒரு கிருஷ்ணன் இருந்தார், ஒரு ராவணன் இருந்தா ஒரு ராமன் இருந்தார், ஒரு மகிழாசுரன் இருந்தா ஒரு மகிழாசுரன் இருந்தார். எங்க பார்த்தா வீட்டுக்கு வீடு எல்லாம் இருக்கு, வீட்டுக்கு வீடு இருக்கு, நாட்டுக்கு நாடு இருக்கு, மடத்துக்கு மடம் இருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ் இருக்கு. தொழிலாளர்களுக்கு இங்கே பல்பை வாங்கி போட்டு போறான், முன்னாடியே பேரு தான் பல்பு பூரா எழுதுவான், மறுநாளைக்கு பல்பே காணாம போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பகவான் யோஜனை பண்ற. அதுக்காக நம்மள தபஸை நிறைய செய்ய சொல்ற. நிறைய தபஸ் பண்ண பகவானுடைய அனுகூலமும் சாநித்தியமும் கிடைக்கும். இந்த 12வது அத்தியாயத்துல இந்த பாராயணம் என்ன நடக்கிறதோ நாங்க சாநித்தியமாக இருப்பேன்னு நம்மளால பார்க்கணும். அதனால அந்த சாநித்தியம் நிலைபெற வேண்டும். நாமளும் உணர்வுமயமாக அனைத்தையும் ஆனந்தமாக சிந்தித்து செயல்பட்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற ஒரே பொது நோக்கோடு தான் சத்குரு சாந்தானந்த மகாசுவாமி கூட்டு வழிபாடாக 1956ஆம் ஆண்டு முதல் இந்த சண்டி ஹோமத்தை துவக்கி செய்து வருகிறார்கள். அவருடைய அனுகிரகத்தினாலதான் நாங்கள் எல்லாரும் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அவருடைய ஒரு சங்கல்பம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி 1962 பிரதிஷ்டையாச்சு. இப்ப உங்களுக்கு வருகிற ஜூன் மாசம் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. அந்த கும்பாபிஷேக வேலைகள், கல்கார திருப்பணி பூர்த்தி வேலைகள்லாம் அங்க நடைபெற்று வருகிறது. எல்லோரும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி பிரார்த்தித்து கும்பாபிஷேகத்தை எல்லாம் கண்டுகளித்து அனைவரும் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடிய 3 நாட்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் எல்லோரிடமும் கூறி இந்த சண்டி ஹோமத்துக்கு வருகை தந்து எல்லாம் நல்ல சண்டிகா தேவியினுடைய அருளையை பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ அழைத்துக் கொள்வோமாக. ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா.